ॐ श्रीशैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वगुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहश्च महदाह्रियभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः பணவாள் அரவணை பள்ளி பயில்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிபன் உரைத்ததுய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்றும் அறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுரைத்தான் வன்முடும்பை வந்தே. நாயனார் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். போன வகுப்பில் நம்ம இது பொதுவாக பார்த்துட்டே வரோம் இல்லையா, வேதத்துக்கும் திருவாய்மொழிக்கும் சாமியம் என்னன்னு பார்த்துட்டே வந்தோம். போன வகுப்பில் முக்கியமாக நம்ம சொல்கிறோமே சாமவேதத்தோடு ஒக்கும் திருவாய்மொழி, சாமவேதத்தோடு ஒக்கும் சொல்கிறோமே, எந்த சாமத்தோடு ஒக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அது சாந்தோக்கிய சாமத்தோடு ஒக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதை பொதுவாக எம்பெருமான் சாமவேதம் அப்படின்ட்டு சாமகீத வேதியனே அப்படின்னு சொன்ன போதும் எம்பெருமான் பகவத்கீதையில் நானே சாமவேதம் என்று சொல்லியிருந்த பொழுதிலும் அது திருமங்கையாழ்வார் வேறுபடுத்தி காட்டியிருப்பதால், சாந்தோக்கியம் வேற சாமவேதம் வேறுன்னு காட்டியிருப்பதாலே இது அந்த வித்தியாசத்தினாலும், மேலும் எம்பெருமான் அந்த வீணையின் இசை போல சுவையானவன் என்று சொன்ன போதிலும் பாலையாள் என்னும் அந்த பண்ணை போன்றவன் என்று சொல்லியிருப்பதாலும் பொதுவாக சாமவேதம் என்று சொல்லப்பட்டாலும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அந்த சாமவேதத்தில் உள்ள சாந்தோக்கிய உபனிஷத்தில் உள்ள அந்த உத்கீதத்தோடு ஒப்பான், அதை போன்று சுவையானவன் அப்படின்றத நம்ம அந்த பசுவத்கரண நியாயத்தால, அது பசுனா எல்லா மிருகங்களையும் குறித்த போதிலும் யாகத்துக்கு என்று சொல்லும்போது அது வெள்ளாட்டை குறிக்கும் என்பதை போல எம்பெருமான் சாமகீதத்தோடு ஒப்பிடப்பட்டு பேசியிருந்தாலும் முக்கியமாக அவன் அந்த சாந்தோக்கிய சாமத்தில் உத்கீதத்தோடு ஒப்பாவான் அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் திருவாய்மொழி எப்படி உத்கீதமே ஆனது அப்படிங்கிறதுக்கு சுவாமி நம்மாழ்வார் அந்த பிரணவத்தை மாறாடி அந்த எழுத்துக்களை ஓம் என்றால் எல்லாரும் உச்சரிப்பதற்கு அதிகாரிகளாக மாட்டார்களோ என்ற ஐயத்தாலே அதை பிரித்து ஆ ஊமா என்று வைத்து அதையும் மாறாடி உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் என்று ஆரம்பித்து பிறந்தார் உயர்ந்தே அப்படின்னு முடித்ததால அந்த உத் என்கிற அந்த 2 எழுத்தை வைத்து இந்த திருவாய்மொழியானது உத்கீத சாமியம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதற்கும் மேலே இன்னொரு பிரமாணம் என்ன காட்டினாங்கன்னா, அந்த இறுதியான மார்க்கம் ஜீவன் இறுதியாக செல்லக்கூடிய அந்த அர்ச்சனாதி மார்க்கத்தை பற்றி உத்கீதத்திலும் சொல்லப்பட்டுள்ளது, திருவாய்மொழியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத காட்டினாங்க. அப்புறம் இனிமை சாமகானம் எப்படி இனிமையானதோ அதை நித்திய சூரிகள் ஹா ஊ என்று பாடிக்கொண்டே இருப்பார்களோ அதே போல தொண்டருக்கு அமுதுன்னு சொன்னேன் இந்த சொல் மாலைகள் அப்படின்னு சொன்னதுனால இதுவும் இனிமையே வடிவானது அப்படின்னு அப்படி ஒரு சாமியம் காட்டினாங்க. அதுக்கப்புறம் இந்த பெருத்த ஓசை, சாமகீதத்திற்கும் பெருத்த ஓசை உண்டு, திருவாய்மொழிக்கும் அதே மாதிரி ஓசையுடன் பாடப்படுவது அப்படிங்கிறத அங்கே அந்த சாமகானம் பாடும்போது அந்த திருமா மண்டபமே அதிரும் அப்படின்னு சொன்னாங்க.
இங்கே வந்து இது பெரிய திருவாய்மொழி திருநாள், பெரிய அத்தியன திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு திருவாய்மொழி ராப்பத்து காலத்தில் மிகவும் ஓசையுடன் உச்சரிக்கப்படும் என்று இதெல்லாம் காமிச்சு இந்த சாமவேதத்தில் சாந்தோக்கிய உபனிஷத்தின் அந்த உத்கீத பகுதி தான் திருவாய்மொழி அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்தாங்க. இப்போ இன்னைக்கு வந்து அந்த உத் அப்படிங்கிற அந்த திருநாமமே, உத் அப்படிங்கிற சொல்லே எம்பெருமானுடைய திருநாமம் தான் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு சூத்திரத்தை இங்கே வச்சிருக்காரு நாயனார். இதில் வந்து அந்த சூரிய மண்டலம், சூரியன் அப்படின்னா என்ன, அவர் வந்து எப்படி அந்த கால சக்கரத்தையே தன்னுடைய சக்கரமாக வைத்துக்கொண்டு அவர் பவனி வருகிறார், அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரத்தம், அதில் இருக்கக்கூடிய எம்பெருமான், அதில் இருக்கக்கூடிய தாயார் எல்லாத்தையும் சொல்லி இப்படி இருக்கும் அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய பெயர் வந்து உத் என்பது. ஆகையால் அவனே தான் இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் அடியப்படுகிறான், அதுவே தான் அந்த உத்கீதம் தான் திருவாய்மொழி ஆயிற்று அப்படின்ட்டு இன்னொரு உதாரணம், இன்னொரு சான்று, ஒரு மிகப்பெரிய சான்று எடுத்து இந்த சூத்திரத்தை காட்டுறாங்க. இது ரொம்ப பெருசு, தனித்தனியாக பிரித்து நம்ம அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சூத்திரம் நம்பர் 53ங்க, 53. உத்கீத பிரணவத்தை பிரதமத்திலே மாறாடி என்று 52வது சூத்திரத்தில் அருளி செய்த கருத்து ஒரு பெரியார் அறிவுரை மூலமாக இச்சூத்திரத்தில் விவரிக்கப்படுகிறது. ஒரு பெரிய பேரறிஞருடைய அவருடைய விளக்கத்தால இந்த உத்கீத பிரணவத்தை பிரதமத்திலே மாறாடி, இது நம்ம பார்த்தோம் இல்லையா, ஓம் அப்படின்னு ஒரு தொகையாக சொன்னால் அதுக்கு அதிகாரம் இல்லாமல் போவார்களோ என்ற அச்சத்தில் அதை பிரித்து ஆ ஊமா என்று பிரித்து அதையும் மாறாடி வைத்து இவர் திருவாய்மொழியை ஆரம்பித்தார். அந்த முதல் பாசுரத்தின் முதல் எழுத்து ஊ என்றும் கடைசி பாசுரத்தின் கடைசி எழுத்து இத் என்றும் வைத்து இதுவே உத்கீதம் என்று காட்டி கொடுத்தார் என்பதை இன்னும் மேலும் உறுதிப்படுத்துவதற்காக இந்த சூத்திரத்தை அருளி செய்கிறார்கள். சாந்தோக்கிய உபனிடத்தில் சூரிய மண்டலத்தில் எழுந்து அருளிருக்கின்ற இறைவனை குறித்த ய ஏஷோ அந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யத்தே அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத் சொல்றது. அதாவது அந்த சூரிய மண்டலத்துக்கு உள்ள அந்த அந்த ஆதித்யனுக்கு உள்ள ஒரு புருஷன் காணப்படுகிறான் அப்படின்னு அந்த புருஷனோட இதெல்லாம் வரும் பின்னால, அவனே ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஏஷோ அந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ, தங்க வடிவாக ஒரு புருஷன் தென்படுகிறான், திருஷ்யத்தே நமக்கு அங்கே தென்படுகிறான் அப்படின்னு சொல்றாங்க என்று தொடங்கி தஸ்ய உத் இதி நாமக, அப்படி அந்த ஆதித்ய மண்டலத்தின் நடுவே தங்கமயமாக காணப்படும் அந்த புருஷனின் பெயர் உத் அப்படின்னு சொல்றாங்க. அவனே உத். அந்த தங்கமயமாக அந்த ஆதித்ய மண்டலத்தின் நடுவில் எவன் ஒருவன் தெரிகிறானோ அவனே பரம புருஷன், அவனுடைய பெயர் உத் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உத்கீதமானது அவனைத்தான் நமக்கு காண்பித்து தருகிறது, அவனைத்தான் பிரகாசப்படுத்துகிறது அப்படின்னு சொல்ல போறாங்க. அது சொல்லி தஸ்ய உத் இதி நாமக, அவனுடைய பேரே உத் அப்படிங்கிறது என்று சொல்லி இருப்பதனை முற்றும் தழுவி இந்த சூத்திரம் அருளி செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையால் சாந்தோக்கிய உபனிஷத் வார்த்தையை எடுத்து ஒரு மகா ஞானி ஒருவர் இந்த சூத்திரத்தை, இந்த விஷயத்தை அருளி செய்திருக்கிறார் வடமொழியில. அதை வந்து நாயனார் வந்து தமிழ்ல நமக்கு கொடுத்திருக்கார், அதே அர்த்தம்தான். இதை நம்ம இப்ப சூத்திரத்தை படிக்கிறேன். புரவி ஏழ் ஒரு கால் உடைய தேரிலே, புரவி ஏழ் ஒரு கால் உடைய தேரிலே திருச்சக்கரம் ஒத்து காலச்சக்கர செங்கோல் நடாவி ஜோதி சக்கர ஒளி சுருக்கி அக்னி சோமிய தேஜ அமிர்தத்துக்கு ஊற்றும் மந்தேகர்க்கு செந்தியும் முக்தி மார்க்க தலைவாசலும் கண்ணாவான் கண்ணில் பிறந்த கண்மணியும் திரைமயமான மண்டலத்திலே தன் தாமரை சுமக்க தோள்வளையும் குழையும் திருச்செய்ய முடியும் ஆரமும் படையும் திகழும் பொன்மேனியும் செஞ்சுடர் தாமரை கண்ணுமாய் அணிநிற மூர்த்தி இதென்னும்படி இரண்டையும் தன்னிறம் ஆக்குகிற செய்யாளான வித்யோடே அருக்கன் மேவின சதாதேய தேஜஸில் சாமரச உத்கான நாமம் உள்ளுரையான ஆதி அந்தங்களிலே ஒரு ஆயிரமாவற்றிலே ஒன்றை 1000 முகத்தினால் அருளின தீர்த்தம் போலே தீர்த்தங்கள் 1000முமாய் விஸ்தரிக்கிறார் என்று வேதகுரு உபதேசம். இந்த வேதகுரு அப்படிங்கிறதான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கார். அதை தான் வந்து இங்கே நாயனார் வந்து நமக்கு இந்த சூத்திரப்படியில் கொடுத்துருக்கார்.
இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கணும். முதல்ல வந்து இதில் என்னெல்லாம் விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்துட்டு முடிஞ்சால் ஒரு கிளாஸில், இல்லை ரொம்ப இன்னும் கொஞ்சம் கூட மெதுவாக பண்ணோன்னா 2 கிளாஸில் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த சூத்திரத்தை கீழ்கண்டவாறு பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். முதல்ல இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, இப்படியே வேர்ட்ஸாக இருக்குது, சொற்களாக இருக்குது. இதில் என்ன தான் சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து சூரியனுடைய தேர். அந்த சூரியன் வந்து ஒரு தேரில் வந்து அவன் பவனி வருவதாக உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. சூரியனுடைய தேர் புரவி 7 ஒரு கால் உடைய தேரிலே. அது வந்து அந்த தேரை வர்ணிக்கக்கூடிய வார்த்தைகள். சூரிய மண்டலம், அதில் என்னென்னா திருச்சக்கரம் ஒத்து காலச்சக்கர செங்கோல் நடாவி ஜோதி சக்கர ஒளி சுருக்கி அக்னி சோமிய தேஜ அமிர்தத்துக்கு ஊற்றும் மந்தேகர்க்கு செந்தியும் முக்தி மார்க்கத்துக்கு தலைவாசலும் கண்ணாவான் கண்ணில் பிறந்த கண்மணியும் திரைமயமான மண்டலத்திலே. இது வந்து சூரிய மண்டலம். முதல்ல சூரியனோட தேர், அப்புறம் சூரியனுடைய மண்டலம். அதுக்கப்புறம் சூரிய மண்டலத்தை எழுந்தருள் இருக்கும் பெருமான் தன் தாமரை சுமக்க, தாமரை மலர் மேல அவன் அமர்ந்திருக்கிறான். தன் தாமரை சுமக்க தோல் வளையும், அவனுடைய அழகான ஆபரணங்களை இங்கே வர்ணனை பண்றாங்க. தோல் வளையும் குழையும் திருச்செய்ய முடியும் ஆரமும் படையும் திகழும் பொன்மேனியும் செஞ்சுடர் தாமரை கண்ணுமாய் அணிநீர மூர்த்தி இதென்னும்படி இரண்டையும் தன்னிறம் ஆக்கும் செய்யாளான வித்யோடே அருக்கன் மேவிய சதாதேய தேஜஸின். இதுதான் வந்து எம்பெருமான் அங்கு எழுந்தருளிக்கக்கூடிய அந்த நிலையை வர்ணிக்கக்கூடிய சொற்றொடர்கள். அடுத்தது லாஸ்டா வந்து திருவாய்மொழி சாந்தோக்கிய உபனிடம் என்பதற்கு தரும் காரணங்கள். இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சாமரச உத்கான நாமம் உள்ளறையான ஆதி அந்தங்களிலாலே ஓர் 1000 ஒன்றை 1000 முகத்தினார் அருளின தீர்த்தம் போலே தீர்த்தங்கள் 1000 விஸ்தரிக்கிறார். இந்த மாதிரி வந்து இந்த சூத்திரத்தை தனித்தனி சின்ன சின்ன யூனிட்ஸாக பிரிச்சுட்டு அது ஒன்னொன்று என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம நிதானமாக பார்த்துக்கலாம். இப்போ வந்து முதல்ல சூரியனுடைய தேர். அந்த சூரியன் வந்து சூரிய பகவான் தேரை ஓட்டிட்டு வரான். அதில் வந்து அந்த மண்டபத்தில் உள்ள வந்து பெருமாள் தாயாரோடு அமர்ந்திருக்கிறான் அப்படின்னு தான் இங்கே வர்ணிக்க போகிறாங்க. முதல்ல வந்து சூரியனுடைய தேர், தேருடைய பாகங்கள் என்னென்ன, இதெல்லாம் வந்து அந்த தேருடைய பாகங்கள் ஆகும் அப்படிங்கிறத வர்ணிக்கிறாங்க. ஸோ அதை காட்டி கொடுக்கக்கூடிய சொற்றொடர் எதுன்னா, புரவி 7 ஒரு கால் உடைய தேரிலே. புரவி 7 ஒரு கால் உடைய தேரிலே. புரவி 7 குதிரை, ஒரே சக்கரம் உடைய அந்த சூரியனுடைய தேர். அதை விளக்கம் பண்றாங்க. புரவி 7 அப்படின்னா, காரார் புரவி 7 பூண்ட தனி ஆழி அப்படின்ட்டு சிறிய திருமடல திருமங்கையாழ்வார் சொல்லியிருக்காரு. என்னன்னா, காரார் புரவி 7 குதிரை கட்டின ஒரே சக்கரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு கால் உடைய தேர், ஒரே சக்கரம் அப்படின்ட்டு பெரிய திருமொழியிலும் சொல்லியிருக்காரு. ஒரு சக்கரத்தை உடைய தேரினை 7 குதிரைகள் தாங்குகின்றன அப்படின்னு சொல்லி ஆரணம் வேதத்திலையும் சொல்லியிருக்காங்க. சப்த யுஞ்சந்தி ரதம் ஏக சக்கரம், ஒரே சக்கரத்தோடைய அந்த தேரை 7 குதிரைகள் இழுக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 7 குதிரைகள் என்ன அப்படின்னு இப்போ நம்ம இங்கே பார்க்குற குதிரையானா இல்லை. இப்போ வந்து நம்ம வேதாங்கங்கள் அப்படிங்கிறதுல பார்த்தோம் இல்லை, அந்த சந்தங்கள்னு பார்த்தோம், அதுதான் குதிரைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. 7 சந்தஸ்சுக்கள் தான் குதிரைகள். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தாக்கா, 7 சந்தஸ்சுகள் ஆவன காயத்ரி, பிருகதி, உஷ்ணிக், ஜெகதி, திருஷ்டுப், அனுஷ்டுப், பங்கி. இவை தான் சந்தஸ். சந்தஸ் அப்படின்னா அந்த சீர், செய்யுள் அமைக்கக்கூடிய சீர் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை தான் வந்து இங்கே சந்தஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் பார்த்தீங்கன்னா அனுஷ்டுப் சந்தஸ், அந்த மாதிரி அந்த சொற்கள் அந்த இசையோடு அந்த கேப் விட்டு சொல்கிறதுக்கு அனுஷ்டுப் சந்தஸ் அப்படின்னு பேர். அந்த மாதிரி சந்தஸ்கள் வந்து 7 வகை. அதெல்லாம் என்னன்னாக்கா, காயத்ரி, பிருகதி, உஷ்ணிக், ஜெகதி, திருஷ்டுப், அனுஷ்டுப், பங்கி. இந்த 7 சந்தஸ்கள் தான் இந்த சூரியனுடைய அந்த ரதத்திற்கு குதிரைகள் ஆயின அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விதமாகவும் சொல்றாங்க. என்னன்னா, 7 பெயர்களை உடைய ஒரு குதிரை அப்படின்னு சொல்றாங்க. 7 குதிரைகளுடன் ஒரு சக்கரம்னு சொல்றாங்க. 7 பெயர்களை உடைய ஒரே குதிரை அப்படின்னு சொல்லுவது உண்டு. 7 பெயர்களை உள்ள ஒரு குதிரை சூரியன் தேரை தாங்குகிறான் என்றும் சொல்லப்படுகிறது.
அப்படியும் சொல்றாங்க. 7 குதிரைகள், இந்த சந்தஸே 7 குதிரைகளாக ஒற்றை சக்கரம் உடைய தேரிலே சூரியன் பவனி வருகிறான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இல்லை 7 பெயர்களை கொண்டு ஒரே குதிரை இழுக்கிறது அப்படின்னு 2 விதமாகவும் சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் என்னென்ன? இது வந்து ஒரு உருவகம் இல்லையா? சக்கரம், குதிரை, இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பக்கம் உள்ள காலம்ல சொல்றாங்க. என்னென்ன? ஒரு கால் உடைய தேரிலே, தேரின் பல்வேறு பாகங்கள் என்னெல்லாம் இருக்கு தேர்ல, அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்ல வராங்க. முதல்ல நாபி. நாபின்னு அந்த குடம் இருக்கும் இல்லைங்களா, அந்த சக்கரத்து நடுவில் ரவுண்டா ஒன்று இருக்கும், அதில் தான் அந்த அச்சாணி எல்லாம் சொருகி வச்சிருப்பாங்க. 4 மாதங்களாக பிரிக்கப்பட்ட 3 பாகங்கள் நாபி. இப்போ ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் இருக்குங்களா, அதில் 4 பிரிச்சாக்கா எத்தனாவது? 3 வரும் இல்லையா? 4 3 12, 4 மாதமாக பிரிச்சிங்கனாக்கா 3 நாள் வரும், 12 மாதம். 4 மாதங்களாக பிரிக்கப்பட்ட 3 பாகங்கள் நாபி, அதுதான் அந்த சக்கரத்தின் நடுவிலே உள்ள அந்த குடம். அப்புறம் ஆரங்கள். இப்போ நடுவில் அந்த நாபி இருக்கும், அது வந்து அந்த சக்கரத்தோட அப்படி கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்போக்ஸ் ஆஃப் த வீல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது அந்த ஆரங்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, சம்வத்சரம், பரிவத்சரம், இதாவத்சரம், அனுவத்சரம், இத்வத்சரம் எனப்படும் 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சம்வத்சரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஒரு வருஷம். அதே போல பல பிரிவுகள் இருந்திருக்கு. அந்த பல பிரிவுகள் எல்லாம் என்னங்கிறது இங்கே விளக்கம் இல்லை, ஆனால் இப்படிப்பட்ட வருடங்களின் கணக்கும் இருந்திருக்கு. அதெல்லாம் என்னன்னா, சம்வத்சரம், பரிவத்சரம், இதாவத்சரம், அனுவத்சரம், இத்வத்சரம் எனப்படும் 5 ஆண்டுகள் காலம்தான் வந்து அந்த தேரின் அந்த ஆரக்கால்கள். அதுதான். ஸோ நாபி ஆயிடுச்சு, ஆரக்கால் ஆயிடுச்சு. அப்புறம் நேமி, அந்த வட்டம் இருக்குங்களா, இதெல்லாம் இது கனெக்ட் பண்ணணும், அது அப்படியே ரவுண்டாக இருக்கும் அந்த சக்கரத்தில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இளவேனில், முதுவேனில், கார், கூதிர், முன்பனி, பின்பனி எனப்படும் 6 பெரும் பொழுதுகள். த சீசன்ஸ், 6 சீசன்ஸ் என்னன்னா, இளவேனில், முதுவேனில், கார்காலம், கூதிர்காலம், முன்பனி, பின்பனி என்னும் அந்த 6 காலங்கள் தான் அந்த நேமி, அந்த சக்கரம். இப்போ இது பொழுதுகள். நேமின்னா வட்டை, அதான் இந்த ரவுண்டா இருக்கக்கூடிய அந்த சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் த வீல்னு வச்சுக்கலாம். இப்படிப்பட்ட பாகங்களை உடையதால் இடைவிடாத ஒழுகும் பெரு வெள்ளம் போன்ற அழிவற்றதான காலச்சக்கரம். இப்போ நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு சக்கரம் எடுத்துட்டாக்க, ஒரு மாட்டு வண்டியிலையோ குதிரை வண்டியிலையோ எதுலையோ பார்த்தீங்கன்னா, அது ஓடுற வரைக்கும், அதை ஓட்டுறவங்க ஓட்டுற வரைக்கும் அந்த சக்கரம் ஓடும், அப்புறமா நின்றுடும் இல்லைங்களா. ஆனால் இது வந்து இடைவிடாத சுழலக்கூடிய காலச்சக்கரம். ஏன்னா இந்த பொழுது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாறி மாறி வந்துட்டே இருக்கும், மாதங்கள் மாறி மாறி வரும், வருடங்கள் மாறி மாறி வரும், அப்புறம் அந்த சீசன்ஸ், அந்த பல்வேறு காலங்களும் மாறி மாறி வரும். இது எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடிவடையுது நம்ம சொல்லவே முடியாது. இது முடிவின்றி ஒழிவின்றி சுற்றி கொண்டிருக்கும் காலச்சக்கரம். இதில் எல்லாம் அடங்கி இருக்கின்றன என்ற பிரமாணத்தின்படி ஒரே சக்கரமான இது காலச்சக்கரம் என்று சொல்லும்படி உள்ளது. வேறுபட்ட பெருமை உள்ளது. இது ஒன்று தான். இந்த சக்கரத்தை தவிர இன்னொரு சக்கரம் இருக்கானா? இல்லை, இதே தான். அப்படிப்பட்ட பெருமை உள்ளது இந்த காலச்சக்கரம். ஸோ அப்போ வந்து இப்போ முதல்ல வந்து அந்த தேர் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஒவ்வொன்றா வந்து 7 குதிரைகள் பூட்டி ஒற்றை சக்கரம் உடைய தேர், இல்லாட்டி 7 பெயர்களை கொண்ட ஒரு குதிரை போடப்பட்ட அந்த தேர். அந்த சக்கரத்தில் நாபு என்ன, அந்த ஆரங்கள் என்ன, அந்த வட்டை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்படிப்பட்ட தேரில் அந்த சூரிய பகவானானவன் இடைவிடாது இந்த காலத்தை ஓட்டிக்கொண்டே செல்கிறான் அப்படிங்கிறது முதல் பகுதியில் விளக்கப்பட்டது. இப்போ 2வது பகுதியில் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சூரிய மண்டலம். இப்போ வந்து அந்த ரத்தம் சொல்லியாச்சு, இப்போ வந்து சூரிய மண்டலம். சூரிய மண்டலம் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. திருச்சக்கரம் ஒத்து காலச்சக்கர செங்கோல் நடாவி ஜோதி சக்கர ஒளி சுருக்கி அக்னி சோமிய தேஜ அமிர்தத்துக்கு ஊற்றும் மந்தேகர்க்கு செந்தியும் முத்தி மார்க்க தலைவாசலும் கண்ணாவான் கண்ணின் பிறந்த கண்மினியும் திரைமயமான மண்டலம் அப்படின்ட்டு இந்த சூரியனுடைய பல்வேறு செயற்பாடுகளையும் அவனுடைய பண்புகளையும் இங்கே சொல்கிறாங்க. இதில் என்னென்ன சொல்ல வராங்கன்னு சுருக்கமாக சொல்லிடுறேன். இரவில் வந்து சூரியன் தன்னுடைய ஒளியை அக்னியிடம் தந்துவிடும் அப்படின்னு ஒரு பிரமாணம். ராத்திரி நம்ம சூரியனை பார்க்கறது இல்லை இல்லையா, இதுக்கு வந்து நம்ம விஞ்ஞான ரீதியில் நம்ம சொல்கிற விளக்கம் வேறு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இரவிலே சூரியன் தன்னுடைய ஒளியை அக்னியிடம் தந்து விடுகிறான் அப்படிங்கிறது ஒன்று.
இன்னொன்று வந்து இந்த சந்திரன் தேய்வதும் வளர்ந்ததுமாக இருக்கிறான் இல்லையா, அதைக்கும் நம்ம விஞ்ஞான ரீதியில் வேலை சொல்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சந்திரனுடைய கலைகளை 16 நாட்களை ஒரு கலையாக வந்து தீயவர்கள் உண்டு விட அதை சூரியன் வளர்த்து விடுகிறான் அப்படின்ட்டு சூரியனுடைய 2வது பண்பாக அதை சொல்லுகிறார்கள். அதுக்கப்புறம் வந்து மந்தேகருக்கு செந்தி அப்படிங்கிறது என்னன்னா, இந்த சூரியனையே அழித்து விட ஒரு கூட்டமான அரக்கர்கள், மந்தேகர்கள்னு பேர். அவங்க வந்து தினம் வந்து சூரியனை அழித்து விடுவதற்கு முயற்சி செய்வார்கள். அப்பொழுது இந்த அந்தணர்கள் செய்யும் அந்த சந்தியாவந்தனம், அவர்கள் காயத்ரி ஜபம் சொல்லி விடும் அந்த நீரானது அது வாளாக மாறி மேலே சென்று அந்த அரக்கர்களை அழித்து விடு சூரியனை ரட்சிக்கிறது அப்படிங்கிற விஷயம் அங்கே சொல்லுவாங்க. அப்புறம் முக்தி மார்க்கத்துக்கு தலைவாசல எந்த முக்தி அடைந்த ஜீவன் வந்து அர்ச்சராதி வழியாக போகும்போது அவன் சூரியன் மண்டலத்தின் நடுவே உள்ள ஒரு துவாரத்தின் வழியாக நுழைந்து செல்கிறான் அப்படின்று முக்தி மார்க்கத்திற்கு தலைவாசலாக இருக்கிறான். அப்புறம் கண்ணாவான் கண்ணில் பிறந்த கண்மணி அப்படிங்கிறது பகவானுடைய கண்களில் இருந்துதான் இந்த சூரியன் தோன்றினான் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சூரியனுடைய பண்புகளாக சொல்லி அப்பேற்பட்ட அந்த சூரிய மண்டலத்திலே அப்படின்னு கொண்டாடுவாங்க. ஸோ இந்த சூரியனுடைய பண்பு ஒன்னொன்னும் ஒரு டேபுலர் காலம்ல நம்ம பார்த்துக்கிறோம். திருச்சக்கரம் ஒத்து காலச்சக்கரம் செங்கோல் நடாவி ஜோதி சக்கரம் ஒளி சுருக்கி அப்படின்ட்டு இதில் தான் வந்து இரவுல சூரியன் தன்னுடைய ஒளியை அக்னியிடம் கொடுத்து விடுகிறான் அப்படிங்கிறத சொல்ல போறாங்க. திருச்சக்கரம் ஒத்து அம்மேருவில் செஞ்சுடரோன் திருமால் திருக்கை சக்கரம் ஒக்கும் அப்படின்னு திருவிருத்தத்துல சொல்லியிருக்கார் நம்மாழ்வார். என்று வடிவத்தாலும் பேரொளியாலும் திரு ஆழியோடு ஒத்திருப்பது எது? சூரியன். திரு ஆழினா எம்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த சுதர்சன சக்கரம். அதனால அம்மேருவில் அந்த மேரு மறையிலே செஞ்சுடரோன் அப்படின்னு அந்த சூரியன் திருமால் திருக்கை சக்கரம் ஒக்கும். அந்த அழகிலையும் அந்த பண்பிலும் அந்த ஒளியிலும் வந்து இந்த சூரியன் இந்த மேருமலையில விழக்கூடிய இந்த சூரியன் வந்து எப்படி இருப்பான்னா திருமால் கையில் இருக்க அந்த சக்கரத்தை போல இருப்பான் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லியிருக்கார். அது உதாரணம். அந்த சுதர்சன சக்கரத்தை போல அந்த வட்டமும் அந்த ஒளியும் அந்த பிரகாசமும் பொருந்தியது சூரியன் அப்படின்னு சொல்றாங்க. காலச்சக்கர செங்கோல் நடாவி அகல் விசும்பும் வில்லனும் இருளார் வினைக்கெட செங்கோல் நடாவுதீர் அப்படின்னு திருவிருத்தத்தில் சொல்லியிருக்கு. என்றபடி 2 உலகங்களிலும் சர்வேஸ்வரன் தன் ஆணையை நடத்துவதற்கு கருவியான திருவாழியை போல. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இது சூரியன் வந்து அந்த திருவாழி போல இருக்கான் அப்படிங்கிறதுக்கு எம்பெருமான் வந்து அந்த சுதர்சன சக்கரத்தை எதற்காக கையில வச்சிருக்கான 2 உலகங்களிலும், அதாவது ஸ்ரீவைகுண்டத்திலும் சரி இங்கே மற்ற இதிலும் நித்திய விபூதியிலும் லீலா விபூதியிலும் தன்னுடைய ஆணை நடப்பதற்காக அவன் கையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த சுதர்சன சக்கரத்தை போன்றது இந்த சூரியன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் காலச்சக்கரத்தாய் அப்படின்னு திருவாய்மொழியில எம்பெருமான நம்மாழ்வார் கூப்பிடுற காலச்சக்கரத்தாய் நீயே அந்த காலச்சக்கரமாய் இருக்கிறாய் அப்படின்ட்டு என்னும்படி காலச்சக்கரத்தை செலுத்துபவனுடைய காலச்சக்கர விசேஷ ஆணையை, அந்த காலச்சக்கரத்தை செலுத்தக்கூடியதே அந்த எம்பெருமான் தான். ஒரு விசேஷ ஆணையினால் அதை அவன் நடத்தி கொண்டு செல்கிறான். தனி வளர் செங்கோல் நடாவு தழல்வாய் அரசு அப்படின்ட்டு என்கிறபடி சூரியனாகிய தான் நடத்தி செல்கிறான். இப்ப சூரியனை பத்தி இப்படி சொன்னாலும் அந்த சூரியனுக்கு அந்தராத்மாவாக இருந்து அதை நடத்தி செல்வன் பகவான் தான். ஆகையால இந்த விசேஷங்களை முதல்ல வந்து அவன் கையில் இருக்கிற அந்த ஆழியை ஒக்கும், சுடராழியை ஒக்கும். அதே போல தன்னுடைய ஆணை நடக்கும்படி செய்யக்கூடியது. மேலும் அவனே உள்ளே இருந்து அந்த காலச்சக்கரத்தை இடைவிடாமல் நடத்தி கொண்டு செல்கிறான் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டது. அப்புறம் ஜோதி சக்கர ஒளி சுருக்கி சுடரொளி பரந்தன சூழ் திசை எல்லாம் அப்படின்னு திருப்பள்ளி எழுச்சியில தொண்டரடிப்படியாழ்வார் சொன்ன மாதிரி என்கிறபடி எல்லா திசைகளிலும் பறந்திருக்கும் தன் ஒளியின் மிகுதியாலே. இப்ப இருட்டா இருக்கு இல்லைங்களா, அந்த விடிய காலையில அந்த சூரியன் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா அந்த இருட்டு கம்ப்ளீட்டா மறைஞ்சு போயிடுது இல்லைங்களா. சுடர் ஒளி பரந்தன சூழ் திசை எல்லாம், எல்லா திசைகளிலும் அந்த சூரியனொளி பரவுகிறது. துண்ணிய தாரகை மின்னொளி சுருங்கி, அந்த சூரியன் வந்த உடனே தாரகைகள் நட்சத்திரங்கள் எல்லாம் காணாம போயிடும். நட்சத்திரங்கள் வந்து இருண்ட வானத்துல தான் பிரகாசிக்குமே தவிர சூரிய ஒளி வந்த உடனே அந்த தாரகைகள் மறைந்து விடும், எங்க இருக்குன்னு காணவே முடியாது என்கிறபடி நட்சத்திரங்கள் போன்றவற்றின் ஒளி குன்ற செய்து. இதெல்லாம் அந்த சூரியனோட பண்புகள், அவனுடைய வடிவம், அவனுடைய பண்பு, எப்படி தன் ஆணையை செலுத்துகிறான் அதெல்லாம் சொல்லிட்டாங்க. அடுத்து
இதுதான் அக்னி சோமிய தேஜ அமிர்தத்துக்கு ஊற்றும் அப்படின்னு சொல்லி. இது என்னன்னா அக்னி தேஜஸத்துக்கு ஊற்றும், சோமிய அமிர்தத்துக்கு ஊற்றும். இந்த ரெண்டும் பிரிச்சு குணைத்த அக்னி தேஜஸுக்கு ஊற்றும், சோமிய அமிர்தத்துக்கு ஊற்றும் ரெண்டா பிரிச்சுக்கலாம். இந்த அக்னி தேஜஸுக்கு ஊற்றும் அப்படின்னா சூரிய தேஜஸின் ஒளிக்கு ஊற்று. சூரியன் மாலை நேரத்தில் நெருப்பினுள் புகுகிறான். ஆகையால் நெருப்பு தூரத்தில் இரவிலே காணப்படுகிறது. இந்த இரண்டு ஒளிகளும் சேர்கின்றன. இரண்டு ஒளினா என்ன? அக்னிக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒளி இல்லையா? அக்னி நீங்கள் காத்தால பற்ற வச்சாலும் ராத்திரி பற்ற வச்சாலும் அது ஒளிரும். அது அக்னிக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒளி. இரவிலே என்ன பண்ணுகிறான்? சூரியன் தன்னுடைய ஒளியை அக்னியிலே சேர்த்து விடுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஆகையால் அந்த அக்னியில் இப்போ என்ன இருக்கு? ரெண்டு ஒளி இருக்கு. அக்னியோட இயல்பான ஒளி ஒன்று, சூரியனோட ஒளி ரெண்டு இருக்குது அங்கே இருக்கு. அப்படி இருக்குங்களா? ஸோ அதில் தான் அதுக்கு அந்த பிரமாணமும் சொல்றாங்க. அது அஷ்டகம் அப்படின்றது என்னன்னா அக்னி பாவதித்யா சாயம் பிரவீசதி தஸ்மாத் அக்னிர் தூராத் நக்தம் துத்ருஷே உபேவா தேஜசி சம்பத்தியதே. உபேவா தேஜசி சம்பத்தியதேன்னா அந்த இரண்டு ஒளிகளும் சேர்ந்து விடுகின்றன. எந்த ஒளி? அக்னிக்கு இயற்கான ஒளியும் சூரியனோட ஒளியும் இரவிலே அங்கே போய் சேர்த்து விடுகிறது. ஸோ ராத்திரில சூரியன் தன்னுடைய ஒளியை அக்னியிடம் தந்து விடுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சோமிய அமிர்தத்துக்கு ஊற்றும் அப்படின்ட்டு. இப்போ இதை முடிச்சிடலாம். அக்னி தேஜஸுக்கு சூரியன் மறையும் காலத்தில் சூரியனோட ஒளியானது நெருப்பில் புகுந்தது. அதனால் இரவில் நெருப்பானது தூரத்தில் பிரகாசிக்கின்றது என்று கூறப்படுவதற்கு ஏற்ப சூரியன் நெருப்பினுடைய ஒளிக்கு ஊற்று எனப்படுகிறது. இரவில் சூரியன் தன் ஒளியை நெருப்பிற்கு தந்து விடுகிறான். அதே விஷயம்தான், அதை கொடுத்துறான். இது என்னன்னு பார்த்தா சூரியன் சந்திரனுடைய அமிர்தத்திற்கு ஊற்று. சோமிய அமிர்தத்துக்கு ஊற்றுனா அந்த அமிர்தமயமாக அந்த சந்திரன் ஒளிர்வதற்கு ஊற்றாக, அதற்கு ஊட்டமாக இருப்பது எதுனா சூரியன். அது என்ன அப்படின்னு சொல்றாங்க. சந்திரனின் கலைகள் தேய்வதும் வளர்வதும் இவ்வாறு விளக்கப்படுகின்றன. ரெண்டு விதமா, அதான் அந்த வளர்பிறை தேய்பிறைன்னு பார்க்கணும் இல்லை, அதுதான் சொல்றாங்க. என்னன்னா கிருஷ்ணபக்ஷம் பிரதமை முதல், அதாவது நீங்க அமாவாசை முடிஞ்சு பிரதமை முதல் 14 நாள் வரை 14 நாட்கள் தேவர்கள் சந்திரரின் அமிர்தமயமான 14 கலைகள் நாள் ஒன்றுக்கு ஒன்று வீதம் புசித்து விடுகிறார்கள். அந்த சந்திரனுடைய கலைகள் அந்த 14 நாள் இருக்கக்கூடிய அந்த 14 பகுதிகளை, அந்த கலைகளில் தேவர்கள் புசித்து விடுகிறார்கள். 15வது கலையை அமாவாசை என்று மாலை நேரத்தில் பித்ருக்கள் புசித்து விடுகிறார்கள். ஆகையால் அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திரனே இருக்காது, ஒரே இருட்டா இருக்கும். இதை தான் அப்படி அவங்க விளக்குறாங்க. எப்படி முதல்ல அந்த பிரதமையிலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளாக அவன் சந்திரனுடைய ஒரு கலையாக தேவர்கள் புசித்து விடுகிறார்கள். 15வது நாள் அமாவாசை பித்ருக்கள் புசித்து விடுகிறார்கள். ஆகையால சந்திரனே அங்கே இல்லை, அமாவாசை ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அடுத்து சுக்லபட்சம். இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுது? சந்திரன் கொஞ்சமா வளர்ந்து பௌர்ணமிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பிரகாசிக்கிறான் இல்லையா? ஃபுல்லா பிரகாசிக்கிறான். அது எப்படின்னாக்கா சுக்லபட்சம் பிரதமை முதல் பௌர்ணமி வரை தேவர்களும் பித்ருக்களும் புசித்த சந்திரனின் 15 கலைகளும் நாள் ஒன்றுக்கு ஒன்று வீதமாக தன் கிரணங்களால் வளரச் செய்கிறான் சூரியன். சூரிய பகவான் தான் என்ன பண்றான்? அமாவாசை அன்னைக்கு முழு இருட்டாக ஆய்விட்ட சந்திரனை, ஏன்னா அவனுடைய 16 கலைகளை தேவர்களும் பித்ருக்களும் புசித்து விட்டார்கள். ஆகையால் அவனுக்கு ஒளி இல்லாமல் அவன் இருட்டாக ஆகிவிட்டான். அன்றிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் தினமும் ஒரு நாளுக்கு ஒரு கிரணம் விகிதமாக அவனுடைய கலைகளை இந்த சூரியன் வளரச் செய்கிறான். அந்த விஷயத்தான் என்ன சொல்றாங்க? சோமிய அமிர்தத்துக்கு ஊற்று. அந்த அமிர்தமயமான சந்திரனுக்கு அந்த உயிரை கொடுத்து அவனுடைய ஒளியை மீண்டும் கொண்டு வருவது இந்த சூரியன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்கையால் சூரியன் சந்திரனின் அமிர்தத்துக்கு ஊற்று எனப்பட்டது. இதற்கு என்ன பிரமாணம்? இது நீங்க பாட்டு கதை மாதிரி சொல்லிட்டு இருந்தா நாங்க எப்படி நம்புறதுன்னா, அதுக்கு மைத்ரே இதில் விஷ்ணு புராணத்திலிருந்து எடுக்கிறாங்க. ஓ மைத்ரேயரே, தேவர்களால் அமிர்தத்தை புசிக்கப்பட்டவனும் அதனால் கலைகள் குறைந்தவனும் ஒரு கலை மாத்திரமுள்ளவனுமான சந்திரனை ஒளியுள்ள சூரியன் சுஷும்னை என்னும் கிரணத்தாலே வளரும்படி செய்கிறான். சுஷும்னை அப்படின்னு அவங்கிட்ட ஒரு கிரணம், ஒரு ரே, அது வழியாக அவன் அதை வளரும்படி செய்கிறான்.
தேவர்களால் எம்முறையில் இந்த சந்திரன் புசிக்கப்பட்டானோ அம்முறையிலேயே சூரியனால் ஒவ்வொரு நாளும் வளர்க்கப்படுகிறான். நமக்கு தெரியாமல் எவ்வளோ வேலை நடக்குது பாருங்க. அவனை தேவர்கள் எல்லாம் புசிக்கிறாங்க, பித்ருக்கள் புசிக்கிறார்கள், இவனை ஒரு நாளுக்கு ஒரு வித இதெல்லாம் முறை தப்பாமல் வழி தப்பாமல் அப்படியே யுகமாக நடக்குதுன்னாக்கா இந்த நடத்துகிறவன் எவ்வளோ பெரியவனாக இருக்கான் அவனெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. நம்ம விஞ்ஞானமாக பார்க்குறது ஒரு முறை ஒரு வகை. இப்போ அவங்க பிரமாணங்களை சொல்லியிருக்கிறது இது. ஆகையால் இப்படி சந்திரன் தேய்வதும் தேய்வதும் தேவர்களால் பித்ருக்களால், வளர்வது சூரியனால். அதுதான் சூரியனுடைய பண்பாக இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது மந்தேகருக்கு செந்தியுமாய். இதுதான் இப்போ சந்திரனுக்கு வந்த ஆபத்தை சூரியன் போக்கி விடுகிறான் இல்லைங்களா. அவன் இந்த தேவர்களும் பித்ருக்களும் புசித்து விட அவன் மீண்டும் வளர்த்து விடுகிறான். சூரியனுக்கே ஆபத்து வருது. சூரியனை தினந்தோறும் அழிப்பதற்காக இந்த மந்தேகர்கள் என்னும் அரக்கர்கள் வருகிறார்கள். சூரியனை அந்த அரக்கர்கள் காப்பாற்றுவது யாருன்னா இந்த அந்தணர்கள் விடக்கூடிய அந்த நீர். அதுதான் கத்திகளாக மாறிக்கொண்டு போய் அந்த அரக்கர்களை அழிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. மந்தேகருக்கு செந்தியும் அப்படின்னா, மந்தேகர்கள் என்பவர்கள் ஒரு வகைப்பட்ட ராட்சசர்கள், இராக்கதர்கள். இவர்களை நம்மாழ்வார் மீண்டவற்றுள் எரிகொள் செந்தி வீழ் அசுரரை போலே அப்படின்ட்டு இவங்களை கம்பேர் பண்ணி சொல்றார். இந்த மாதிரி அசுர குணம் உள்ளவங்களோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவிருத்திரம் 82வது பாசுரத்தை சொல்லியிருக்கார் என்று அசுரத்தனம் வாய்ந்தவர்களாக அருளி செய்கிறார். அப்படியே அவங்க ராட்சசர்கள், அசுரத்தன்மை வாய்ந்தவர்கள். திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்றாருன்னாக்கா, தானவன் ஆகம் தரணியில் அப்படின்னு சொல்லி தானவன் வாழ் அரக்கன் என்று அருளி செய்தது போல இவர்கள் அசுரத்தனம் வாய்ந்தவர்கள் என்பது காட்டப்படுகிறது. இந்த 2 ஆழ்வார்களும் தங்களுடைய பாசுரங்களை இவர்கள் இந்த மந்தேகர்கள் அரக்கத்தன்மை வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை போன்ற அரக்கத்தன்மை வாய்ந்த மனிதர்களும் உண்டு அப்படிங்கிறது அந்த பாசுரங்களை அவங்க காட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மந்தேகர்கள் சந்தியா காலத்தில் சூரியனுடைய தேரை பற்றி கொண்டு மேற்கொண்டு போக விட்டாமல் அவனுடன் பெரிய போரை நடத்தி அவனை கொல்ல முயற்சி செய்வார்கள். சூரியனை அழிக்கணும்ட்டு இந்த மந்தேகர்கள் முயற்சி செய்வார்கள். அப்பொழுது பிராமணர்கள் காயத்ரி மந்திரத்தால் மந்திரிக்கப்பட்ட தண்ணீரை மேலே தூக்கி எறிய அந்த நீரின் சக்தியால் சூரிய மண்டலத்தில் எரிந்து கொண்டு தோன்றிய சிவந்த நெருப்பிலே இந்த மந்தேகர்கள் விழுந்து முடிந்து போவார்கள். இந்த கருத்து மந்தேகருக்கு செந்தியும் எனப்பட்டது. ஆகையால அப்ப அந்த சந்தியாவந்தனம் அந்த அந்தணர்கள் செய்வது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவங்க விடும் அந்த நீர் தான் ஆயுதங்களாக மாறி அந்த மந்தேகர்களை அந்த நெருப்பில விழுந்து மாய்ந்து போகும்படி செய்கிறது. இந்த செய்திக்காக வேதத்திலும் புராணத்திலும் காணப்படும் பிரமாணங்கள். இதை எப்படி இதை பிரமாணமா காமிச்சிருங்க அப்படின்னா, ஆகையாலே இந்த வேத அத்தியனம் செய்தவர்கள் சந்தியா காலத்திலே கிழக்கு முகமாக இருந்து கொண்டு காயத்ரியினால் மந்திரிக்கப்பட்ட தண்ணீரை மேல் தூக்கி எறிகிறார்கள் அப்படின்னு சொல்லுது. அப்படி என்ன சொல்றது அப்படின்னாக்க, தத்துஹவா ஏதே பிரக்மவாதினஹ பூர்வாபிமுகாஹ சந்தியாயாம் காயத்ரியா அபிமந்திரிதா ஆப ஊர்த்வம். ஆப ஊர்த்வம்னா காயத்ரி மந்திரத்தால் ஜபிக்கப்பட்ட அந்த தண்ணி ஊர்த்வம் மேலே எரிகிறார்கள். விக்ஷபந்தி என்பது ஆரணம். இவர்கள் மேலே எரிந்து, அது ஆரணம் அப்படின்னா வேதம். ஸோ வேதத்திலே சொல்லியிருக்காங்கன்னா அப்போ அது எவ்வளோ தூரம் அது முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பயங்கரமும் மிக கொடுமையும் வாய்ந்த சந்தியா காலம் வந்த பொழுது கொடியவர்களான மந்தேகர் என்ற ராக்கதர்கள் சூரியனை கொல்ல விரும்புகின்றனர். மைத்ரேய முனிவரே, சரீரத்துக்கு குறைவில்லாத தன்மையும் நாள்தோறும் மரணம் என்னும் இவ்விரண்டும் பிரமனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சாபம். அவங்க ஏன் இப்படி செய்யறாங்க? இந்த மந்தேகர்களுக்கு வேற வேலையா இல்லை. தினம் சூரியனோட சண்டை போட்டு அப்புறம் அந்த நெருப்புல விழுந்து சாகணும், திருப்பியும் மறுநாள் அதே பண்றாங்கல்ல. அது பிரமனால் அவர்களுக்கு தரப்பட்ட சாபம். நீங்க சத்து இருக்கணும், ஆனா நல்ல உடம்போடு இருக்கணும்னு அவர்களுக்கு அப்படி ஒரு சாபத்தை பிரமன் எப்போ கொடுத்துட்டான். இந்த நாள்தோறும் மரணமும், அதாவது சரீரத்துக்கு குறைவில்லாத தன்மையும், நல்லதான் இருப்பாங்க, ஆனா தினந்தோறும் மரணம் என்னும் இவ்விரண்டும் பிரமனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சாபம். யாருக்கு? இந்த மந்தேகர்களுக்கு கொடுக்கப்பட்ட சாபம். அதனால் சூரியனுக்கும் அந்த ராக்கதர்களுக்கும் மிக பயங்கரமான போர் உண்டாயிற்று. மகாமுனிவரான மைத்ரேயரே,
அதற்காக பிராமணோத்தமர்கள் ஓங்காரத்துடன் கூடிய காயத்ரியினால் மந்திரிக்கப்பட்ட தண்ணீரை மேலே தூக்கி விடுகிறார்கள். வஜ்ரமாக மாறுகின்ற இந்த தண்ணீரால் அந்த பாவிகள் கொல்லப்படுகிறார்கள். வஜ்ராயுதம் மாதிரி மாறிடுதான் இவங்க மேலே தூக்கி போடுற அந்த நீர். இது விஷ்ணு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மந்தேகர்கள் ஏன் அப்படி பண்றாங்கன்னா அவங்களுக்கு சாபம். அது பிரம்மன் கொடுத்த சாபம். நல்ல சரீரமும் இருக்கும், ஆனா தினம் தினம் சத்து போவீங்கன்னு அவங்களுக்கு சாபம். அதனால அவர்கள் அந்த சாபம் நடக்கணுமே, அதனால சூரியனோட போருக்கு போய் அங்க இந்த பிராமணர்கள் விரக்கூடிய அந்த சந்தியாவந்தன அந்த நீரால அது வஜ்ரமாக மாறி அந்த மந்தேகர்களை அன்று அழித்து விடுகிறது. மீண்டும் மறுநாள் அதே நடக்கிறது அப்படின்னு சொல்லி விஷ்ணு புராணத்தை நமக்கு காமிச்சு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது முக்தி மார்க்க தலைவாசல். இப்ப நான் சொன்னதோ அதே கருத்து தான் இந்த விஷ்ணு புராணம் இந்த பெரிய ஸ்லோகத்துல இருக்கு. 2ன்னு போட்டிருக்கல, அதான் சந்தியா காலே து சம்பிராப்தே ரௌத்ர பரமதாருணே அதுல சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம சொன்ன அதே விஷயம் அதுல இருக்கு. முக்தி மார்க்க தலைவாசலம் இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது அர்ச்சராதி மார்க்கம் வழியாக செல்லக்கூடிய முக்தியை போய் அடையக்கூடிய இந்த ஜீவன் அந்த சூரிய மண்டலத்தில் நடுவிலே இருக்க அந்த துவாரத்தின் வழியாக செல்கிறான். ஆகையால முக்தி மார்க்கத்திற்கு தலைவாசல், அதுதான் கேட், தலைவாசல். அதோட நுழைஞ்சுதான் அவன் மேற்கொண்டு அர்ச்சராதில செல்லணும். அப்படிப்பட்ட சூரிய மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. ஜீவாத்மா பயணம் மேற்கொள்ளும் மார்க்கங்களில் கடைசி மார்க்கமாக சரம கதியாக, இதை நம்ம பலமுறை பார்த்துட்டோம் இல்லையா, 4 கதிகளில் போகும். யமகதி, தூமாதி கதி, அப்புறம் சம்சார கதி, அர்ச்சராதி கதி. அதுதான் சரம கதி. ஏன்னா லாஸ்ட் அதுல போன ஜீவன் திருப்பியும் வராது அப்படிங்கிறதுனால சரமகதி அப்படின்னு சொன்னது அர்ச்சராதி மார்க்கம். இந்த முக்தி மார்க்கத்தில் பயணம் மேற்கொள்ளும் ஜீவனுக்கு தலைவாசலாக இருப்பது இந்த சூரிய மண்டலம். ஆகையால அந்த சூரிய மண்டலத்துக்குள் நுழைஞ்சுதான் அந்த ஜீவன் அர்ச்சராதி வழியாக அவன் ஸ்ரீவைகுண்டத்தை அடைவான் அப்படி சொல்லியிருக்கு. அதுக்கு என்னெல்லாம் பிரமாணம் பார்த்தா, இவர்கள் அக்னியை அடைகிறார்கள் என்பதற்கு ஏற்ப பல தேவதைகளின் உலகங்களை கடந்து செல்கிறார்கள். முதல்ல அதெல்லாம் தாண்டி போயிடுவாங்க. இந்த உடம்புலேருந்து புறப்பட்ட உடனே இந்த தலையில இருக்கக்கூடிய இந்த பிரம்மரந்திரம் அதன் வழியாக போய் சூரிய கிரணங்களை பற்றி கொண்டு பல தேவலங்களை கடந்து கடைசியாக சூரியனை அடைக்கிறார்கள். சூரிய மண்டலத்தை பிளந்து கொண்டு அப்படியே அதை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள போறாங்க. போயிட்டு அது என்ன சொல்றாங்கன்னா, தத் பித்வா சூரிய மண்டலம் என்பது பிரமாணம். அதை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள போறாங்க. தேரா நின்ற கதிரோன் மண்டலத்தை கீண்டு புக்கு அப்படின்னு சிறிய திருமடல். அது என்ன, தேரார் நிறை கதிரோன், தேரார் நிறை கதிரோன், அந்த தேர்ல வரக்கூடிய அந்த கதிரோனுடைய அந்த மண்டலத்தை கீண்டு புக்கு, அதை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள போறாங்க. வெங்கதிர் பரிதி வட்டத்தூடு போய், வெங்கதிர் பிரிதி வட்டத்தூடு போய், அந்த சென்டர் ஆஃப் தி சர்க்கிள், அந்த வட்டத்தூடு போய் அவங்க அந்த அர்ச்சராதில பயணத்தை மேற்கொள்கிறார்கள் என்கிற அருள் செயல் வார்த்தைகளின்படி இந்த சூரிய மண்டலத்தூடே போகிறார்கள். யார் போகிறார்கள்? முக்தாத்மாக்கள். இந்த பிறவி போதும் என்று எம்பெருமானையே சரணமாக பற்றி அவனுடைய உதவியாலே இந்த உடல் நீத்தவுடன் யார் ஒருவர் முக்தி மார்க்கத்திலே பயணம் செய்து ஸ்ரீவைகுண்டத்தை அடைகிறார்களோ அவர்கள் இந்த சூரிய மண்டலத்தை தலைவாசலாக கொண்டு அதனுள் நுழைந்து செல்கிறார்கள். இவர்கள் அண்டகடாகத்தை பிளந்து கொண்டு புறப்படுவதற்கு முற்பட்டதாக இந்த சூரிய மண்டலம் இருப்பதால் இது முக்தி நெறிக்கு தலைவாசல் எனப்பட்டது. இதுக்கு மேல இவங்க ஜேர்னி நிறைய இருக்கு. கடலை தாண்டணும், தமஸ் என்ற இருட்டை தாண்டணும், விரஜாங்கிற நதியை தாண்டணும், நிறைய இருக்கு. ஆனா தலைவாசல என்ட்ரன்ஸ் கேட்டே இவங்களுக்கு எது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சூரிய மண்டலம் தான். சூரிய மண்டலத்துக்கிட்ட என்ன நம்ம இந்த உடம்போட போக முடியும்? முடியாது. ஆனா அந்த ஆத்மா போறது, ஏன்னா அவன் நெருப்பினால் அழிக்கப்படவே மாட்டான், அப்படிப்பட்டவன் இல்லையா. அவன் தன்னுடைய டெஸ்டினேஷன், கடைசி டெஸ்டினேஷன் போகும்போது சந்தோஷமாக அந்த சூரியனை பிளந்து கொண்டு அண்டகடாகத்தை பிளந்து கொண்டு அவன் ஸ்ரீவைகுண்டத்தை நோக்கி பயணம் செய்வான் அப்படின்ட்டு. இதுக்கு மேல என்ன டைம் என்னாச்சா இருக்கு? டைம் கண்ணாவான் கண்ணில் பிறந்த கண்மணியும். இதுல 3 கண்ணு இருக்கு. கண்ணாவான் அப்படின்னா யாருன்னா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அவன் நமக்கு கண்ணாவான். அவன் கண்ணில், அவனுடைய கண்ணிலே பிறந்த கண்மணி யாருன்னா சூரியன். கண்ணாவான் கண்ணில் பிறந்த கண்மணி. நமக்கு கண்ணாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய கண்ணிலே பிறந்த கண்மணி யார்? அவன் சூரிய பகவான். கண்ணாவான், இவன் கண்ணாவான் யான இறைவன். கண்ணாவான் என்றும் மண்ணோர்க்கும் விண்ணோர்க்கும் அப்படின்ட்டு அவன் நமக்கு கண்கள் எப்படி நமக்கு ரொம்ப முக்கியமோ
கண் இல்லாட்டி இந்த பிறவி என்ன ஆகும்? ஒன்றும் பிரயோஜனமே இல்லை இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த கண்ணாவான் அப்படின்னு நமக்கும் சரி விண்ணவர்களுக்கும் சரி எம்பெருமான் தான் கண். இந்த கண்ணுக்குள்ளேயே அவன் வசிக்கிறான். அக்ஷி புருஷன் அப்படின்ட்டு அவனுக்கு பேர். நம்ம ஸ்ரீபாஷன் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அக்ஷி புருஷன் ஆதித்ய புருஷன் அப்படின்னு ரெண்டையும், அக்ஷி வித்யை ஆதித்ய வித்யை 2 வித்யை வரும். இந்த 2லேயே உபாசிக்கப்படுபவன் ஒருவனேயா அப்படின்ற கேள்வி எழுப்பி, ஆமா 2மே ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு இந்த வித்யைக்கும் அந்த வித்யைக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆகையால் அக்ஷி புருஷன் கண்ணிலே இருக்கக்கூடியவன் அவன் தான் இருக்கான். கண்ணிலே அவனே இருக்கான். அவன் அங்கே இருப்பதால் தான் நாம் எல்லாவற்றையும் பார்த்து அனுபவிக்கும் அந்த பயனை பெறுகிறோம். ஆகையால் கண்ணாவான் அப்படின்னா யாரவன்? இறைவன். கண்ணாவான் என்றும் மண்ணோர்க்கும் விண்ணோர்க்கும், நமக்கும் அவன்தான் கண்ணு, விண்ணோர்களுக்கும் அவன்தான் கண். இது மாமிசத்தால் ஆன கண். இது இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இது இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இது உள்ள அந்த சக்ஷுஸ் அப்படிங்கிற அந்த நுண்ணிய அந்த இது இருக்கு, அந்த ஞானமான உறுப்பு ஞானேந்திரியம் இருக்கும். அதுக்கும் அந்தராத்மாவாக இருந்து அந்த ஞானேந்திரியத்தை இயக்கக்கூடியவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். ஆக நமக்கு கண்ணுன்னா யாரு? அவன் தான் கண். கண்ணாவான் என்றும் மண்ணோர்க்கும் விண்ணோர்க்கும் என்றபடியும் விண்ணோர்க்கும் மண்ணோர்க்கும் கண்ணாவான் அப்படியே யஜுர்வேதத்திலையும் சொல்லியிருக்கு. ஆகையால் வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். யஜுர்வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அது அப்படியே திருவாய்மொழியிலும் நம்மாழ்வார் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட கண்ணாவான் கண்ணில் பிறந்தவன். இப்போ புருஷ சூக்தத்தில் சொல்லுவாங்க, அவனுக்கு அந்த கண்ணிலேருந்து என்ன பிறந்தது, அவனுடைய இதுலேருந்து அதில் கம்ப்ளீட்டாக அந்த மகா புருஷனை வர்ணிப்பாங்க. புருஷ சூக்தம் சொல்லி தான் எம்பெருமானுக்கு திருமந்திரம் பண்ணும்போது அப்போ சொல்லுவாங்க, அந்த கண்ணிலே அவன் தோன்றினான் அப்படின்ட்டு. கண்ணிலே பிறந்தவன் யார்? சூரியன். பகவானுடைய கண்ணில் இருந்து சூரியன் உண்டானான் அப்படின்ட்டு புருஷ சூக்தம்ல சொல்லியிருக்குது. என்ன சொன்ன? சக்ஷோஸ் சூரியோ அஜாயத்தே. சக்ஷோஸ் சூரியோ அஜாயத்தே. சக்ஷுஸ்னா கண்ணு. அந்த எம்பெருமானுடைய பரமபுருஷன கண்ணிலிருந்து சூரியன் அஜாயத்தே, சூரியன் பிறக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. பகவானுடைய கண்ணிலிருந்து சூரியன் உண்டானான். அந்த சிருஷ்டியை அந்த மாதிரி வர்ணிப்பதும் உண்டு. கண்ணிலேருந்து இவன் வந்தான், மனசுலேருந்து சந்திரன் வந்தான் அப்படின்னு சொல்றது. கண்மணி. கண்மணி யாரு? அவனும் சூரியன் தான். உலகத்திற்கெல்லாம் கண்ணாக இருப்பவன் என்பது பிரமாணம். சூரிய ஒளி இல்லாத ஒரு நிலை, ஒரு இடத்த நினைச்சு பாருங்களேன். இருட்டு, எப்ப பாரு இருட்டா இருந்தா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம். அது இந்த செடிகளுக்கு உயிரோட்டம், அதோடைய உணவு எல்லாமே அந்த சூரிய ஒளியிலேருந்து வர்றதுனால இந்த உலகத்துக்கு கண்ணாக இருப்பவன் சூரியன். உலகங்களின் கண் போன்ற இறைவனின் கண்களிலிருந்து தோன்றிய சூரியன் நமக்கு கண் போல் இருப்பவன் என்றபடி. நமக்கு கண்ணாக இருக்கும் நம்முடைய கண்கள் எம்பெருமான் போன்ற அந்த எம்பெருமானின் கண்களிலிருந்து தோன்றிய சூரியன் நமக்கு கண் போன்றவன் அப்படின்னு இங்க சொல்ல வராங்க. சொல்லிட்டு அப்படி இதுக்கு மேல இந்த ஒரு பிரிவு பார்த்துடலாம். திரைமயமுமான மண்டலத்திலே. இப்ப இதுக்கு மேல என்ன சொல்றாங்கன்னா, திரைமயாய என்ற பிரமாணத்தின்படி சூரிய மண்டலம் வேதமயமானது. அந்த பிரமாணத்தின்படி சூரிய மண்டலம் வேதமயமானது அப்படின்னு சொல்றாங்க என்று வர்ணிக்கப்படுகிறது. இந்த வேதமயமான மண்டலத்தில் இறைவன் வீற்றிருப்பது இப்போது வர்ணிக்கப்படுகிறது. ஸோ தேர் சொன்னாங்க, அப்புறம் சூரிய மண்டலம் சொன்னாங்க, சூரியனுடைய பண்புகள் சொன்னாங்க, அவன் எங்கிருந்து தோன்றினான் எல்லாம் சொல்லிட்டு அங்கே எம்பெருமான் இருக்கும் இருப்பு வர்ணிக்கப்படுகிறது. இதுக்கு மேலே தாமரை ஆசனத்தில் வீற்றிருப்பவனும், அங்கு அவன் அழகான ஒரு தாமரை பூவிலே அமர்ந்திருக்கிறான். தோள் வளைகளை உடையவன். அழகா அவன் தோள் வளை போட்டிருக்கான். மகர குண்டலங்கள், காதுல மகர குண்டலம் போட்டிருக்கான். கிரீட்டம் அணிஞ்சிருக்கான். ஆரத்தை தரித்திருக்கிறான். பொன்மயமான திருமேனியை உடையவனும் திருவாழி திருச்சக்கங்களை தாங்கியிருப்பவன் ஆன நாராயணன் எப்பொழுதும் சூரிய மண்டலத்தின் நடுவிலே இருப்பவனாக தியானம் செய்யத்தக்கவன். இதுதான் ஆதித்ய வித்யை. இந்த மாதிரி இது இப்போ நம்ம உபாயம்னு சொல்றோம் இல்லையா? உபாயம் செய்து எம்பெருமானை அடைவதுண்டு. அதுல 32 வித்தியைகளை சொல்றாங்கன்னு நம்ம ஸ்ரீபாஷ்யம் படிக்கும்போது பார்த்துருக்கோம். அதுல தான் ஒண்ணு ஆதித்ய வித்யை. அந்த ஆதித்ய வித்தியை மேற்கொள்பவர்கள் இப்படிதான் எம்பெருமானை தியானம் செய்வார்கள். எப்படின்னா தாமரை மலரில் அமர்ந்து கொண்டு அவன் கிரீடம் அணிந்திருக்கிறான், அப்புறம் தோள்வளை அணிந்திருக்கிறான், ஹாரங்கள் அணிந்திருக்கிறான், செந்தாமரை கண்ணை உடையவன் அப்படின்ட்டு அந்த உருவத்தை வைத்தே அவங்க தைலதார அவஸ்தையில தியானம் பண்ணி 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 அவனை அடைவார்கள்.
ஆன நாராயணன் எப்பொழுதும் சூரிய மண்டலத்தில் நடுவில் இருப்பவனாக தியானம் செய்யத்தக்கவன். இப்படிதான் அவங்க தியானம் செய்வார்கள். இதுவரை சூரிய மண்டலம் வர்ணிக்கப்பட்டது. அது பாருங்க, அது அழகா சொல்லியிருக்காங்க. அந்த சாந்தோக்கிய உபனிஷத்துலேருந்தே அந்த பிரமாணம், தியாயே சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி. சவித்ரு மண்டல மத்தியவர்த்தினா அந்த சூரிய மண்டலத்துக்கு நடுவில் இருப்பவன் நாராயணக, அவனே நாராயணன். சரசி ஜாசன சந்நிவிஷ்டகா, அந்த தாமரை மலர் மேலே அமர்ந்தவனாக இருக்கிறான். கேயூரவான் மகர குண்டலவான் கிரீட்டி, கேயூரம் போட்டிருக்கான், மகர குண்டலம் தரித்திருக்கான், கிரீடம் போட்டிருக்கான். ஹாரி ஹிரண்யமய வப்பு, தங்கம் போல பொன் போல மின்னக்கூடிய உடம்பை உடையவன். திருத்த சங்க சக்கரம், கையில் சங்கு சக்கரங்களை வைத்திருக்கிறான் என்று சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லியிருக்கு. இப்போ இந்த உபனிஷத்தில் இருக்கிறது தான் அப்படியே சொல்லியிருக்காங்க. நம்ம இதில்னு பார்த்தோம். சாந்தோக்கிய உபனிஷத்தில் அப்படியே சூரிய மண்டலத்தை அந்த எம்பெருமான் எப்படி வீற்றிருக்கிறான், எப்படி எது மேலே இருக்கான், என்னென்ன நகைகள் போட்டிருக்கிறான், எப்படி காட்சியில் இருக்கிறான் அப்படின்றத சாந்தோக்கிய உபனிஷத்தையே சொல்லியிருக்கு. ஆக இதுக்கு மேலே நம்ம சான்று எதுவுமே காட்டவே முடியாது. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அந்த சூரிய மண்டலத்தின் நடுவே இருக்கிறான். அவனே ஆதித்ய அந்தராத்மா, ஆதித்யனுக்கு அந்தராத்மாவாக இருப்பவன் என்று அவனை தியானம் செய்து மோட்சத்தை பெறுபவர்கள் இருக்கிறார்கள். அப்புறம் இதற்கு மேலே இந்த மண்டலத்தில் எழுந்தருளுக்கும் இறைவன் வர்ணிக்கப்படுகிறான். இது ரொம்ப பெருசு. இது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம். இது வரைக்கும் இன்னைக்கு வச்சுக்கலாம். சின்ன 2 minutes.